ஓம் சாந்தி. நம்ம 3 காலமும் சிறந்த நிலை அடையணும்னா பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் நிகழ்காலத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா நிகழ்காலம் தான் நமக்கு எதிர்காலமாக ஆகின்றது. நிகழ்கால நாளைக்கு அது கடந்த காலமாக மாறிவிடும். ஆகவே நாம் நிகழ்காலத்தில் எந்த விதமான ஆசைகள் இல்லாமல் இருந்தால் தான் சிறந்த செயல்கள் செய்ய முடியும். நம்முடைய 3 காலத்தையும் சிறந்த காலமாக ஆக்க முடியும். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபாவுடைய புகழை பரப்பக்கூடியவர்கள் யாருன்னா மாதாஸ் அண்ட் கன்யாஸ். அதனால் கன்யாஸ் இந்த மாயினுடைய அநேக விதமான வண்ணங்களில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா கலியுகம் என்றாலே கலர்ஃபுல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். விதவிதமான வண்ணங்கள் நிறைந்த ஒரு உலகம், கவர்ச்சிகரமான உலகம் மாறிவிட்டது. அந்த மாயினுடைய கவர்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாதான் நம்ம விஸ்வ சேவைங்கிறது செய்து பாபாவின் புகழை பரப்ப முடியும். ஆகவே குழந்தைகளுக்கு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, இந்த கலர்ஃபுல் வேர்ல்டுனுடைய அட்ராக்ஷனில் போய் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் என்ன இருக்காங்க, கலர் லைட் போடுறாங்க, கலர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் அலங்காரம் மனுஷன் ஈஸியாக கவர்ச்சிக்குது. சத்தியத்தில் செயற்கையான அழகு இருந்தது, அது உண்மையான அழகாக இருந்தது. பட் இன்றைக்கி அழகு என்பது, கவர்ச்சி என்பது, ஆக்கர்ஷணம் என்பது செயற்கையாக மாறிடுச்சு. இதில் போய் குழந்தைகள் ஏமாந்துடக்கூடாதுன்னு பாபா இன்றைக்கி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. 14/12/2023 ओम शांति। मधुबन बाप दादा। मीठे बच्चे, अपना सौभाग्य बनाना है तो ईश्वरीय सेवा में लग जाओ। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சௌபாக்கியத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்கள். சேவையில் ஈடுபடும்போது தான் நம்முடைய பாக்கியம் 100 மடங்காக அதிகரிக்கின்றது. மாதா கன்னிகாவோं பாப்பர் குர்பான் ஜானிக்கு உஜல் ஆனி சாஹியே. தாய்மார்களுக்கும் கன்னியர்களுக்கும் பாபாவிடம் பலியாக வேண்டும் என்ற ஊக்கம் என்பது வர வேண்டும். சிவசக்தியா பாப் கா நாம் பாலா கர் சக்தி ஹே. சிவசக்திகள் தான் பாபாவுடைய புகழை பரப்ப முடியும். அதனால் மாதாஸ் கன்யாஸ்க்கு சங்கமத்தில் விசேஷ ஆஃபர் பாபா கொடுக்குறார். சேவைக்கு அவங்க நிமித்தமாக முடியும், சென்டர்ஸ் அவங்க ரன் பண்ண முடியும். பாபா குருங்கிற சீட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் இந்த ஒரு லாட்ரியை பயன்படுத்திக்கணும், நான் பாபாகிட்ட பலியாகணுங்கிற ஒரு உத்வேகமானது கன்யாஸ் மாதாஸ் கிட்ட வரும். ஏன்னா நிறைய கன்யாஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், நம்ம கையில் பணம் இருக்கும், நம்ம இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சரியான கண்ணோட்டம் கிடையாது. சிவசக்தி சேனையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும். அதுதான் சேஃப்டி, பாதுகாப்பு. ஏன்னா முதல்ல தன்னை பாதுகாத்து கொண்டால் தான் நம்ம உலக சேவைங்கிறது செய்ய முடியும். அநேக கன்யாஸ் பலியாகிறதுல யோசித்து சுதந்திரமாக வாழ்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு மாயினுடைய வண்ணத்தில் போய் பின்னாடி மாட்டிட்டு தோல்வி அடைஞ்சிடுறாங்க, அப்புறம் வேதனைப்படுறாங்க. ஆகவே பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, குழந்தைகளே நீங்கள் எங்கிட்ட பலியாயிடுங்க, சிவசக்தி சேனையில் தந்தையின் புகழை பரப்புங்கள். கேள்வி, சபி கன்யாவுக்கு பாப் கौन-सा शुभ राय देता है? அனைத்து கன்யாக்களுக்கும் தந்தை என்ன ஒரு சுபமான வழிமுறை கொடுக்கின்றார்? அனைத்து கன்யாக்களுக்கும் தந்தை என்ன சுபமான வழிமுறை கொடுக்கின்றார்? பதில், ஹே கன்யாயே, துப் அப் கமால் கர்கே திகாவோ. ஓ கன்னிகைகளே, இப்பொழுது நீங்கள் அதிசயத்தை செய்து காட்டுங்கள். தும்மை மம்மா சமான் பன்னாகை. நீங்கள் மம்மாவுக்கு சமமாக ஆக வேண்டும். அப் தும் லோக்கலா சோடு. இப்பொழுது நீங்கள் உலக மரியாதைகளை பார்ப்பது விட்டுவிடுங்கள்.
உலகத்தில் என்ன சொல்வாங்க, குடும்பத்தில் என்ன சொல்வாங்க, சமுதாயத்தில் என்ன சொல்வாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்வாங்க, தெருவில் உள்ளவங்க என்ன சொல்வாங்கன்னு இப்படி பல விஷயங்கள் யோசிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நாம் இப்போ பார்க்கக்கூடாது. யார் என்ன சொல்கிறாங்கன்னு, பாபா நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். அகர் அதர் கன்யா பனி தோ தாக் லக் ஜாயேகா. சொசைட்டி என்ன சொல்லுன்னு நீங்கள் பயந்துட்டு திருமணம் செய்துட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவில் கரை என்பது ஏற்பட்டுவிடும். துமே ரங்கு பி ரங் மாயாசை பச்கர் ரஹ்னாகே. அநேக வண்ணங்கள் நிறைந்த மாயினுடைய இந்த கலர்ஃபுல் வேர்ல்டிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தும் ஈஸ்வரிய சேவா கரோ தோ ஹசாரே ஆக்கர் துமாரா சரண் பர் படேங்கே. நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்யுங்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் உங்கள் பாதங்களை வந்து தொட்டு வணங்குவார்கள். சேவைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது, தூய்மைக்கு மிகுந்த மகத்துவம் இருக்குது. ஓம் சாந்தி. தும் சிவசக்தியோங்கோ உஜ்ஜல் மார்னே வாலி. நீங்கள் சிவசக்திகள், உங்களுக்குள்ள என்ன வேணும்? உத்வேகம் வேணும், கொந்தளிப்பு வேணும், வேகம் வேணும். நான் பாபாவுடைய புகழை பரப்பணும், நான் பாபாவுடைய சேவை செய்யணும், நான் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும், சத்தியுத்த ஸ்தாபனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ளே இருக்கணும். பாப் கே உப்பர் குர்பான் ஜானேக்கு உஜல் ஆனி சாஹியே. பாபாவிடம் தன்னை பலி ஆகக்கூடிய ஒரு ஆவல் என்பது உங்களிடம் இருக்க வேண்டும். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை மௌலாயி மஸ்தி. இதைத்தான் இறைவனுடைய போதை என்று சொல்லப்படுகின்றது. बाप को सामने देखना होता है कौन कौन बैठा है. பாபா எதிரில் யார் யார் அமர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கிறார். वास्तव में क्लास को बैठक ऐसे होनी चाहिए टीचर के हर एक ऊपर नज़र पड़े. வகுப்பறையில் நாம் அமரும்போது அந்த மாதிரி அமர வேண்டும். ஆசிரியருடைய பார்வை அனைவர் மீதும் படுவது போல அமர்ந்திருக்க வேண்டும். एक जैसा सत्संग हो जाता है, परंतु क्या करे ड्रामा की भी ऐसा ही क्लास में नंबरवार बिठा नहीं सकते. இது ஒரு சத்சங்கமாகவும் இருக்கின்றது. மேலும் பாபா என்ன சொல்கிறாரு, நாடகத்தினுடைய பதிவு அம்மாறி இருக்கின்றது. வகுப்பறையில் நாம் வரிசை பிரகாரமாக அமர வைக்க முடியாது. பச்சே முக்கடா தேக்னிக்கு பியாசி ஹோத்திஹினா. குழந்தைகளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தந்தைக்கு இருக்கின்றது. பாப் பி பியாஸ் ரக்தே. அப்பா கூட அந்த தாகம் இருக்கு. பாபா முரளி நடத்தும்போது ஒவ்வொரு குழந்தையினுடைய முகமும் பாபாவுக்கு தென்படும். பாபா ஒவ்வொரு குழந்தைகளை பார்த்து தான் முரளி வாசிப்பார். பச்சோं की सेवा घर में अंधेरा समझते हैं. குழந்தைகள் வீட்டில்னா வீடே என்ன இருக்கும்? வீடே சொல்கிறோம், வீடே வந்து ரொம்ப ஓன்னு இருக்குது, இருள் அடைஞ்சிருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைகள் இல்லைன்னா. தும் பச்சே சோஜ்ரா கர்ணே வாலே. அதே போல் பாபாவுடைய குழந்தைகள் தான் பாபாவுடைய வீட்டையே பிரகாசிக்கக்கூடியவர்கள். பாரத் में तो क्या सारी दुनिया में सोजरा करने वाले हो. நம்ம பாரதம் மட்டுமல்ல, முழு உலகத்தையே பிரகாசிக்கக்கூடியவர்கள். பாடல். மாத்தாவோ மாத்தா சப்கி பாக்ய விதாத்தா. தாயே ஓ தாய், நீ அனைவருடைய பாக்கியத்தையும் உருவாக்குபவள். ஓம் சாந்தி. ஏக் கீத் பி துமாரா சாஸ்திர. இந்த பாடல் கூட சாஸ்திரத்தில் உள்ளது. सर्व शास्त्रमयी शिरोमणि गीता है. सभी शास्त्र महाभारत रामायण शिव पुराण वेद उपनिषद आदि इसमें ही निकले हैं. அனைத்து சாஸ்திரங்களிலும் தலை சிறந்தது கீதைன்னு சொல்கிறோம். ஏன் கீதையை தலை சிறந்த சாஸ்திரம்னு சொல்கிறோம்? ஏன்னா மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், மற்ற வேத உபநிஷங்கள் அனைத்தும் இதனுடைய ஆதாரத்தில் உருவானது. வண்டர்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். मनुष्य कहते नाटक के रिकॉर्ड बजते हैं,
शास्त्र तो कोई इनके पास है नहीं, हम कहते ना इन रिकॉर्ड जो भी सो भी अर्थ निकलता है, उनसे सब वेद ग्रंथ आदि का सार निकल आता है. நாடகத்தினுடைய ரெக்கார்டுங்கிறது போடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சாஸ்திரங்கள் என்பது கிடையாது. பாபா அந்த பாடல்கள், உதாரணமாக இன்னைக்கு மாத்தாவோ மாத்தா தோ பாக்ய விதாத்தா, இதெல்லாமே அந்த காலத்தினுடைய பழைய ஃபில்ம் சாங்ஸ் தான். ஆனால் அதில் கூட பாபா என்ன ஆன்மீக பொருள் இருக்குங்கிறது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மாத்தா தோ டேர்கை பரந்து முக்கிய ஜெகத்தம்பாகி, தாய்மார்கள் அநேகமாக இருக்காங்க, ஆனால் முக்கியமானவர் ஜெகத்தம்பா. एक ஜெகத்தம்பா ஸ்வர்க்கி துவார் கோல்டி. ஏன் ஜெகத்தம்பா முக்கியமானவர்கள்? ஏன்னா அவங்க தான் ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கக்கூடியவர்கள். உன்காகி காயனே தும் மாத் பிதா, அவர்களைத்தான் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று மகிமை பாடியுள்ளார்கள். ஷிவ் பாபா கோஹி மாத் பிதா கஹாஜாத், ஷிவ் பாபாவையும் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்கிறோம். பாரத் மே ஜெகத்தம்பா பி ஹே அவர் ஜெகத் பிதா பி ஹே, பாரதத்தில் ஜெகத்தம்பாவும் இருக்கின்றார்கள், ஜெகத் பிதாவும் இருக்கின்றார். பரந்து பிரம்மா கி இத்தனி நாம் வ மந்திர் ஆதி நகி, பிரம்மாவுக்கு அநேக நாமங்களோ அநேக ஆலயங்களோ கிடையாது. सिर्फ अजमेर में ब्रह्मा की मंदिर नामी ग्रामी है, वहाँ भी ब्राह्मण ही रहते. அஜ்மீர் என்ற இடத்துல ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் பக்கத்தில் அஜ்மீர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பிரம்மாவுக்கு ஒரு கோவில் கட்டப்படுது. வயோதிக ரூபத்தில் தாடி வச்சுருக்கிற மாதிரி அங்கே ஒரு பிரம்மாவின் சிலை இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிரம்மா கோவில்ங்கிறது இருக்குது. அங்கே பிராமணர்கள் வசிக்கிறாங்க. ब्राह्मण दो प्रकार की होता है ना, सारसिद्धि और पुष्करणी. பிராமணர்கள் கூட இரண்டு விதமான ஜாதி உள்ளவர்கள். ஒன்று சாரசித்தி என்றும் மற்றொன்று புஷ்கரணி என்றும் சொல்லப்படுது. புஷ்கர் மே ரஹ்னே வாலே கோ புஷ்கரணி கஹா ஜாத்தா ஹை. புஷ்கர் என்ற இடத்தில் வசிப்பவர்களை புஷ்கரணி என்று கூறப்படுகின்றது. பரந்து உன் பிராமணோं को एक थोड़ी पता है கங்கே தும் பிரம்மா முக்க வம்சாவளிகை. பிராமணர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம பிரம்மாவனுடைய கமல வாயிலால் பிறந்தவங்கன்னு எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஜெகத்தம்பா நாம் தோ பௌத் பாலாகை, ஜெகத்தம்பா என்ற பெயர் மிகவும் பிரசித்தமானது. பிரம்மா கோ இத்னா நஹி ஜான்தே, பிரம்மாவை அவர்கள் அந்த அளவுக்கு தெரியல. கிஸ்கி தன் பௌத் மில்தி தோ சமஸ்தே சாது சந்த் கி கிருபா. யாருக்காவது நிறைய செல்வம் கிடச்சிருச்சுன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? சாது சந்நியாசிகளுடைய கிருபைன்னு சொல்கிறாங்க. ஈஸ்வர் கே கிருபா நஹி சமஸ்தே, ஈஸ்வரனுடைய கிருபைன்னு சொல்ல மாட்டாங்க. பாப் கத்தி சிவாய் மேரே அவர் கோய் பி கிருபா நஹி கர் சக்த். ஆனால் பாபா சொல்கிறாரு, என்னை தவிர வேறு யாருமே உங்களுக்கு கருணை இரக்கம் என்பது அனைவர் மீதும் காட்ட முடியாது. हम तो सन्यासी की भी महिमा करते हैं, सन्यासिகளுக்கும் நம்ம மகிமை செய்கிறோம். अगर एक सन्यासी पवित्र ना होता तो भारत जल मरता था. ஏன் சன்னியாசிகளுக்கு மதிப்பு? அவங்க தூய்மையாக வாழ்ந்த காரணத்தினால. அவங்க மட்டும் அந்த தூய்மையான வாழ்க்கை வாழலைன்னா பாரதம் எப்போ எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். பரந்து சத்கதி தாத்தா ஏக்கி பாப் ஹே, ஆனால் சத்கதியை தரக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பாபா. மனுஷிக்கோ சத்கதி கர் நகி சக். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சத்கதியை தர இயலாது. பாபா நே சம்ஜே தும் சப் சீதா ஹோ ஷோகவாட்டி மே. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் சீதைகள். சோக வனத்தில் இருக்கீங்க. துக்குமே ஷோக் ஹோத்தா ஹைனா, ஏன்னா எப்போ துக்கம் ஏற்படுகின்றதோ அப்போ சோகம் என்பது உண்டாகின்றது. பிமாரி ஆதி ஹோத்தி தோ கியா துக் நஹி ஹோகா. நோய்கள் என்பது வரும்பொழுது துக்கம் இருக்காதா என்ன? பிமாரி படேங்கே ஜரூர் க்யால் சலேங்கே கப் அச்சா ஹோகா. வியாதி ஏற்பட்ட உடனே சிந்தனை வருது, எப்போ இந்த வியாதி குணமாகும்னு. ஐசைத்தும் நைக்கங்கே பிமாரி படே ரஹி. அப்படி ஒரு பொழுது யாரும் விரும்ப மாட்டாங்க,
நான் வியாதியஸ்தராக படுத்துகிட்டே இருக்கணும். புருஷா கத்தாகை அச்சா ஹோஜாய். ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்கிறாங்க தன்னை சரியாக ஆக்கிக் கொள்வதில். நஹி தோ தவாய் ஆதி கியூ கத்து. இல்லைன்னா ஏன் மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க? बाप कहते तुम बच्चों को इन दुख बीमारी आदि से छुटकर इजफा देता हूँ. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? குழந்தைகளே, இந்த வியாதி, துக்கம், நோய் இதிலிருந்தெல்லாம் நான் உங்களுக்கு விடுதலை என்பது செய்கிறேன். பின்னர் குழந்தைகளுக்கு பரிசு தர்றேன். மாயா ராவணே தும்கு துக்கு தியா. மாயை என்ற ராவணன் உங்களுக்கு ரொம்ப துக்கம் கொடுத்துட்டான். முஜே தோ கத்தி சிருஷ்டிக்கா ரச்சயிதா ஹை. என்னைத்தான் சிருஷ்டியின் படைப்பாளன்னு சொல்கிறீங்க. சப் கத்தி பகவான் நீ துக்கு தேனே கிளே சிருஷ்டி ரச்சி ஹே கியா. எல்லாரும் கேட்குறாங்க, இந்த உலகம் துக்கமான உலகத்தை பார்த்தோன்னே பகவான் துக்கமான உலகத்தை துக்கத்தை கொடுக்கவா உலகத்தை படைச்சாருன்னு கேட்குறாங்க. ஸ்வர்க்கமே ஐசே தொடுகே கங்க. ஸ்வர்க்கத்தில் இந்த மாதிரி நம்ம சொல்வோமா? यहाँ दुख है तब मनुष्य कहते भगवान को क्या पड़ी थी दो दुख की सृष्टि रचने की. இன்றைக்கி உலகத்தில் துக்கம் இருக்குது, அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பகவான் ஏன் இந்த துக்கமான உலகத்தை படைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கொய் காம் நகி தா. அவருக்கு வேறு வேலையே இல்லையான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், பாபா சொர்க்கத்தை தான் படைத்தார், சுகமான உலகத்தை தான் படைத்தார். ஆனால் நம்ம பாவகர்மம் செய்ததுனால அந்த உலகம் துக்கமாக மாறிடுச்சு. பரந்து பாப் कहते सुख दुख हार जीत का खेल बना हुआ है. ஆனால் இப்போ பாபா சொல்கிறார், சுக துக்கம் வெற்றி தோல்வி என்ற விளையாட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாரத் பர்கி கேல் ராம் और ராவன் கி. பாரதத்தில் தான் இந்த ராமர் மற்றும் ராவனுடைய விளையாட்டு நடைபெறுகின்றது. பாரத் கி ராவன் சே ஹாரே ஹார். பாரதம் ராவணன்கிட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு. ஜீத் பெஹன் ராம் கி பந்தி. இப்போ வெற்றி அடைய வேண்டுமென்றால் ராமருடையவர்களாக ஆகிறோம். ராம் கஹா ஜாத்தா ஹை சிவ பாபா கோ. ராமன் என்று சிவ தந்தையை கூறுகின்றோம். ராம் கபி ஹை தோ சிவ் கபி நாம் லேனா படுத்தா. அவரை ராமன் என்றும் சொல்லப்படுகின்றது. யாரை? சிவ பாபாவை தான் சம்ஜானே லியே. ஏன் சிவ ராமன்னு சொல்கிறோம்? ஆத்மா என்ற சீதைக்கு அவர் பத்தியாக இருக்கிறதுனால அவரை ராமர்னு சொல்கிறோம். சிவ் பாபா பச்சோं की मालिक अथवा नाथ. சிவ் பாபா குழந்தைகளுக்கு தலைவன், நாயகனாக இருக்கின்றார். वक्त तुमको स्वर्ग की मालिक बनाता. அவர் நம்மை ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார். பாப் கா வர்ஷா ஹே ஸ்வர்கி பிராப்தி ஃபிர் உன்மே ஹே பத். பாபாவனுடைய ஆஸ்தி என்ன? ஸ்வர்க்கத்தின் பதவி. ஸ்வர்க்கத்தை கொடுக்குறாரு, பட் அதில் பதவிகள் நம்முடைய முயற்சிக்கேற்றாற் போல் நாம் அடைகிறோம். ஸ்வர்க்கமே தோ தேவதாயே இருக்குது. ஸ்வர்க்கத்தில் தேவதைகள் தான் வசிக்கிறார்கள். அச்சா ஸ்வர்க பனானே வாலக்கி மகிமா சுனோ. நல்லது, ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர்களுடைய மகிமை சொல்லுங்க. பாரத் கி சௌபாகிய விதாத்தா எக் ஜெகத்தம்பா ஹி ஹே. பாரதத்தினுடைய சௌபாகியத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த ஜெகத்தம்பா. உன்கோ கோய் ஜான்தி நஹி. அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அம்பாஜி பர் பௌத் மனுஷ ஜாத்தே ஹோ. அம்பாஜிங்கிற கோவிலுக்கு நிறைய மனிதர்கள் போகிறாங்க. ஏ பாபாவை தும் பௌத் பார் கயே ஹே. நாமளும் குழந்தைகள் அங்கே அநேக முறை போயிருக்கோம். बबूरीनाथ का मंदिर में लक्ष्मीनाथ के मंदिर में अनेक बार गए हैं. பபூரிநாத் என்ற கோவிலுக்கும் லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு கூட நாம் பலமுறை சென்றிருக்கின்றோம். பரந்து குச் பத்தா நஹி தா. ஞானத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. கித்தனை பேஸ் சமஜ்தே. எவ்வளோ முட்டாள் போல் இருந்தோம். அப் மைனே இன்கோ இத்தனா சம்ஜாதார் பனாயா. ஆனால் இப்போ பாபா நம்ம பிரம்ம பாபாவையும் நம்மையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக புத்திசாலியாக ஆக்கிறார். ஜெகத்தம்பா கி டைட்டில் கித்னா படா ஹே. ஜெகத்தம்பா என்ற ஒரு
டைட்டில் மிக உயர்ந்தது. ஜெகதம்பா கி 84 ஜென்மோं की कहानी बतानी चाहिए. ஜெகதம்பாவுடைய 84 பிறவிகளுடைய வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு சொல்லணும். ऐसे तो बहुत मंदिर है, मम्मा की चित्र को तो मानेंगे नहीं. நிறைய கோவிலில் பக்தர்கள் இருக்காங்க, ஆனால் மம்மாவுடைய சித்திரத்தை பார்த்துட்டு இவங்க தான் ஜெகதம்பான்னு யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. अच्छा उस अम्बा की मूर्ति पर ही समझाओ और साथ में एक गीत ले जाओ. அந்த அம்பாவுடைய மூர்த்திக்கு முன்னாடி கொண்டு போய் புரிய வைங்க, கூடவே இந்த பாட்டும் போட்டு அவங்கள கேட்க சொல்லுங்கள். ஏ கீத் ஹி துமாரா சச்சி கீதா. இந்த ஒரு கீதம்தான் உங்களுடைய உண்மையான கீதை என்று சொல்லப்படுகின்றது. சர்வீஸ் तो बहुत है ना. குழந்தைகளுக்கு சேவை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. परंतु सर्विस करने वाले बच्चे में सच्चाई चाहिए. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கணும்? ஹானஸ்டாக இருக்கணும். तुम एक गीता जगदम्बा की मंदिर में ले जाकर समझाओ. ஆகவே நீங்கள்லாம் கன்னியர்கள், நீங்கள் ஜெகதம்பா கோவிலுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைப்பாங்க. ஜெகதம்பா பி கன்யாகை பிராமணி. ஜெகதம்பான்னு சொன்னாலும் அவர்களும் யார்? கன்யா, பிராமணி. ஜெகதம்பாக்கு இத்தனை புஜா கியூ தியா. ஜெகதம்பாவுக்கு ஏன் இவ்வளோ புஜங்கள் என்பது காட்டப்பட்டிருக்கின்றது? क्योंकि उनका मददगार बच्चे बहुत थे. ஏன்னா ஜெகதம்பா உலக சேவையில் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் நிறைய இருந்தார். அதனுடைய அடையாளமாக தான் புஜங்கள் நிறையாக காட்டப்பட்டிருக்கின்றது. சக்தி சேனாகினா இது சக்தி சேனை அல்லவா? तो चित्र में फिर अनेकों की बाह दिखा दिया. शरीर कैसे निकलते हैं. அதுக்கப்புறம் நம்ம அவங்க சித்திரத்தில் நிறைய ஷோல்டர் காட்டியிருக்கோம். ஏன்னா பல ஆயிரம் கை ரெண்டு பக்கமும் காட்டுறாங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய அடையாளமாக தான், உதவி செய்யக்கூடிய குழந்தையினுடைய அடையாளமாக தான் புஜங்களாக காட்டப்படும். சக்தி சேனாஹினா तो चित्र में फिर अनेक बाह दिखा दिया. சக்தி சேனை அல்லவா? சேனைங்கும் போது பல பேர் இருக்காங்க, பல பேரை காட்ட முடியாதனால அது புஜங்கள் அடையாளமாக காட்டியிருக்காங்க. சரி கைசே திக்கல, அத்தனை சரீரத்தை காட்ட முடியாது, அந்த குழுவை ஃபுல்லாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஜெகதம்பால அநேக புஜங்களை வர்ணிச்சிருக்காங்க. தும் சப் உன்கே பச்சி ஹோ பர்த்து இத்தனை பாகி து தே ந சகே. நீங்கள் அனைவருமே ஜெகதம்பாவினுடைய குழந்தைகள், இத்தனை புஜங்களை காட்ட முடியாது, அதனால் கைகளை காட்டப்பட்டிருக்கு. இஸ் கீத் பர் ஜாக்கர் மகிமா கரோ து டேர் ஆ ஜாய். இந்த பாடலை நம்ம சேவைக்கு போகிற இடத்துல கொண்டு போகணும். இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை நீங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. तुम इतनी नाम निकलेंगे जो पुरानी ब्रह्मकुमारियाँ भी नहीं निकलती है. அவ்வளோ அம்மாவுக்கு மகிமை இருக்கின்றது. பிரம்மகுமாரிகள் சகோதரிகள் கூட தெரியாத அந்தளவுக்கு அம்மாவுக்கு அநேக நாமங்களில் மகிமை இருக்கு. சோட்டி சோட்டி கன்யா கமால் கர் சக்தி ஹே. சின்ன வயதுள்ள கன்னியர்கள் சேவையில் அதிசயத்தை செய்து காட்ட முடியும். उनके आगे इतने नहीं गिरेंगे जितना तुम्हारा आगे गिरेंगे. அப்போ உங்கள் பாதங்களில் நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க. हाँ इसमें लोकलाज को छोड़ना है. ஆனால் கன்யா அந்த சேவையில் ஈடுபட வேண்டும் என்றால் குல மரியாதை, உலக மரியாதை, யார் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் விடணும். பில்குல் நஷ்ட மோக ஹோனா ஹே. முற்றிலும் மோகத்தை அழித்தவர்களாக ஆக வேண்டும். कहेंगे मुझे तो सहाय करनी है नहीं, हम तो पवित्र रखकर भारत को स्वर्ग बनाने की सेवा करेंगे. கன்யாஸ் தைரியமாக சொல்லணும், நாங்கள் தூய்மையாக வாழ்ந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவோம். कहेंगे मुझे तो सहाय करनी, पवित्र रखकर भारत को स्वर्ग बनाने की सेवा. अदर कुमारी तो फिर भी दाग लग जाते हैं. திருமணம் ஆயிட்டாவே குமாரிங்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க? அதர் குமாரி. அதர் குமாரின்னு சொல்லும்போது நிச்சயமாக கரை என்பது ஏற்பட்டுடும். குமாரி ने सहाय किया और दाग लगना शुरू हो जाता है.
குமாரியாக இருக்காங்க. ஆனால் மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது நடந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ள ஆத்மாவில் கரைப்படிய ஆரம்பிச்சிருது. ரங்கு பீரங் மாயா லக் ஜாத்திகை, அநேக வண்ணங்கள் கொண்ட மாயை தாக்குதல் அவங்க மேலே வந்துடுறது. இச்சனமே மனுஷே கியா சே கியா ஹோ சக்தா, இந்த பிறவில மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிறார்கள். மம்மா பி ஜனமே ஹுயிஹே, மம்மா கூட இந்த ஜென்மத்தில் தான் இந்த காலகட்டத்தில் தான் பிறப்படுத்திருக்காங்க. உनको மர்த்தபா மிலிஹே அல்ப கால் கேலி, ஆகவே அவங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கு அல்ப காலத்திற்காக. சம்பூரன் பாஸ் ஹோ ஜாயேங்கி तो फिर தேவி ஜன், முழுமையாக தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்றால் இப்போ தெய்வீக ஜென்மம், அதாவது தெய்வதையாக போய் சத்தியத்தில் பிறப்பாங்க. उनको तो अल्पकाल की सुख उसमें कितना फिक्र, கலியுகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் அல்பகால சுகம்தான், மற்றபடி கவலைகள் தான் நிறையா. அம்தோ குப்தகி, நாம் குழந்தைகள் குப்தமாக இருக்கோம். அம்கோ பாகர்மே குச் ஷோ நஹி கர்னா, நமக்கு பாபா சொல்றார் எவ்விதமான வெளி ஆடம்பரம் என்பது இருக்கக்கூடாது. வக் ஷோ கர்த்தே ராஜிதோ ருண்ணிக்கு பானி மிசல், அவங்க ஷோ கட்டுறாங்க. ஆனால் பாபா சொல்ல இந்த ஷோலெல்லாம் நீங்கள் போய் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய உலகத்தின் தன்மையே எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு, காணல் நீர் போன்றதுன்னு சொல்கிறார். புள்ளிமான் காணல் நீரை பார்த்து இதோ காணல் நீர் இருக்குன்னு சொல்லி ஓடிட்டே, அது ஓட ஓட காணல் நீர் தூரம் விலகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் எல்லாமே. शास्त्र में तो द्रौपदी ने कहा अंधों की औलाद अंधे है, एक जिसका राज्य समझते एक भी अभी खत्म हुआ ही है. சாஸ்திரங்களில் கூட கூறப்பட்டிருக்கு. திரௌபதி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, துரியோதனன் அந்த பாண்டவர்களுடைய மாளிகைக்கு திரும்பி போகும்போது கீழே தரையில் தண்ணீர் ஓட்டம் போலவே இருக்கும், அந்த மாதிரி அந்த அமைப்பு இருக்கும். அந்த இடத்துல பார்க்குறதுக்கு உண்மையானவே தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும். ஸோ துரியோதனன் அவங்க மாளிகைக்கு திரும்பும்போது அந்த இடத்துல தண்ணி ஓடுதுன்னு நினச்சிட்டு அவர் வேஷ்டியை லேசாக தூக்கி கால் வைக்கிறார். உடனே அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்த திரௌபதி கேலியாக சிரிச்சிட்றான். சிரித்தது மட்டும் இல்லாமல் குருடனுடைய குழந்தை குருட்டு குழந்தைன்னு சொல்லிடுச்சா, அது அவமானமாக அவர் நினச்சி திரௌபதியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மகாபாரத போர் கதையை அதிலிருந்து தான் சீரியஸாக ஆரம்பமாகுது. அதனால் பாபா சொல்கிறாரு, குருட்டனுடைய தந்தையினுடைய குழந்தை குருட்டுன்னு திரௌபதி கூறியதாக அதில் கூறப்பட்டிருக்கு. ரத்தக்கி நதியா பஹ்னீஹே, இப்போ ரத்த ஆறே ஓடப்போகின்றது. பாகிஸ்தான் का जब बंटवारा हुआ तो घर घर में कितना மார்பீட் கர்த்தே தே. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படும்போது ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அநேக விதமான இடையூறுகள் துன்பங்கள் கொடுத்தாங்க. அபி தோ சல்தே சல்தே ராஸ்தா பர் மார்பீட் ஹோகா, ஆனால் இப்போ நம்ம வழியில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆந்தி வேலையே நமக்கு அடி உதைகள் கிடைக்க வாய்ப்பு. கித்தனா கூன் பஹ்தி ஹை, கியா இஸ்கோ ஸ்வர்க கஹேங்கே, எவ்வளோ இரத்த வெள்ளம் ஆறாக ஓடிட்டுருக்கு, இதை போய் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? அபி தோ சல்தே ஃபிர்தே ராஸ்தே பர் மார்பீட் ஹோகி, இப்போ நடக்கும்போது வழியில் பாதையில் போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, குண்டடிச்சிடுறாங்க, அல்ல கத்தியால் குத்து கொலை பண்ணிடுறாங்க, என்னென்னவோ நடக்குது. நயா பாரத் தோ ஃபரிஸ்தான் தான், புதிய பாரதத்தில் ஸ்வர்க்கம் தான் இருந்தது. अभी तो विकारों की प्रवेशता ही बड़ी दुश्मन ही, இப்போ விகாரங்கள் என்பது பிரவேசமாக இருக்கின்றது, ஆகவே மிகப்பெரிய எதிரியாக இருக்காங்க. ராம் ராவன் கா ஜனம் பாரத் மே ஹி திக்காத், ராமன் மற்றும் ராவணன் ரெண்டு பேருடைய பிறப்பும் பாரதத்தில் தான் காட்டுறாங்க. சிவ ஜெயந்தி விலாயத் மே நஹி மனத், சிவ ஜெயந்தி என்பது அயல் நாடுகளில் கொண்டாடுறதில்ல. யஹாகே மாந்தி, இங்கே தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். தும் ஜாந்தியோ ராவன் கப் ஆத்தா ஹை, உங்களுக்கு தெரியும்
ராவணன் என்பவன் எப்பொழுதிருந்து வருகிறான்? ஜப் தின் பூரா ஹோத்தா ஹை ராவன் எப்போ இரவு முடிகின்றதோ, பகல் முடிவடைகின்றதோ, அப்போது இரவு ஆரம்பமாகுது, ராவணன் வந்துடுறான். ராம் और ராவன் கா ஜனம் பாரத் में ही दिखाता. ராமன் மற்றும் ராவணன் இருவருடைய பிறப்பையும் பாரதத்தில் தான் காட்டுகிறார்கள். शिव जयंती विलायत में नहीं मनाते हैं, यहाँ ही मना. சிவ ஜெயந்தி என்பது அயல் நாடுகளில் கொண்டாடுறதில் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். தும் ஜான்தி ஹோ ராவன் கப் ஆத்தா ஹை. உங்களுக்கு தெரியும் ராவணன் எப்பொழுது வருகிறான். ஜப் தின் பூரி ஹோ ராத் ஹுயி தோ ராவன் ஆகை. எப்பொழுது பகல் முடிவடைந்து இரவு ஆரம்பமாகின்றதோ அப்போ தான் ராவணன் வர்றான். ஜிஸ்கோ வாம மார்க்க கஹா ஜாத்தா. அதனைத்தான் வாம மார்க்கம் என்று கூறப்படுகின்றது. दिखाता है वाम मार्ग में जाने से देवताओं की क्या हालत हो जाती है. வாம மார்க்கத்தில் போன காரணத்தினால தேவதைகளுடைய நிலைமை என்னவாக ஆகியது என்று காட்டப்பட்டுள்ளது. बच्चों को सर्विस करनी चाहिए. குழந்தைகள் சேவை செய்ய. जो खुद जागृति होगा वही जागृति कर सकेंगे. யார் முதல்ல தான் விழிப்புணர்ச்சி அடைகிறார்களோ நம்ம விழித்தாதான் மற்றவர்களை விழிக்க வைக்க முடியும். பாபா தோ சுப சிந்தகை. பாபா சுப சிந்தனையாளர்கள். கஹெங்கி கஹி இன்கி மாயக்கத்தப்பட் ந லஹே. இந்த குழந்தைக்கு மாயினுடைய அடி பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிமாரி ஹோங்கே தோ சர்வீஸ் நஹி கர் சகி. நோய் என்பது இருந்தால் சேவை என்பது செய்ய முடியாது. ஜெகதம்பா கோ கியான் கா கலஸ் மில்தா ஹை. ஜெகதம்பாவுக்கு ஞானம் என்ற கலசம் கிடைக்கின்றது. லக்ஷ்மி கோ நஹி. லக்ஷ்மிக்கு கிடைக்கல. லக்ஷ்மி தன் தியா ஜிசே தான் கர் சக்தி ஹி. லக்ஷ்மி கிட்ட செல்வம் தான் காண்பித்துள்ளார்கள், அந்த செல்வத்தை தானம் செய்கிறாங்க. லேக்கின் வஹா தான் அதி ஹோத்தா நஹி. ஆனால் உண்மையிலே சத்தியத்தில் யாருக்கும் செல்வத்தினை தானம் பண்ண வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. தான் ஹமேஷா கரீபோं को किया जाते. தானம் என்பது எப்பொழுதுமே ஏழைகளுக்கு தான் செய்கிறாங்க. तो कन्या ऐसे ऐसे मंदिर में जाकर सर्विस करे बहुत आएगा. கன்யாஸ் இந்த மாதிரி பல ஆலயங்களுக்கு போய் சேவை பண்ணோம். அப்படி சேவை பண்ண நிறைய பேர் வருவாங்க. சபாஸ் தேங்க. சபாஸ்னு சொல்லுவாங்க. பாப்படைங்க. உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவாங்க. மாத்தாவுக்கே ரிகார்ட் பி. தாய்மார்களுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மாத்தாய் சுன்னேசே பிரஃபுலித் பி ஹுகா. தாய்மார்கள் போய் மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லும்போது உடனே மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார். புருஷனுக்கும் ஃபிர் அப்பனா நஷா ரக்தி. ஆண்கள் சொல்லும்போது அவங்களுக்குள்ள தன்னுடைய ஒரு தற்பெருமை என்பது இருக்கும். बाबा ने समझा एक साकार ही बाहरिया में इनके अंदर से जो लॉर्ड रहता वक्त लॉर्ड ऑफ लॉर्ड. பாபா புரிய வைக்கின்றார். இந்த சாக்காரத்தில் உள்ள ஒரு பிரம்மா வெளிப்புறத்தில் உள்ளவற்றை அறிந்தவர். ஆனால் அவருக்குள்ள ஒரு லார்டு இறைவன் இருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறோம்? லார்ட் ஆஃப் லார்ட். கடவுளுக்கும் மேலான கடவுள். கிருஷ்ண கோ லார்டு கிருஷ்ணா कहते கிருஷ்ணனை லார்டு கிருஷ்ணான்னு சொல்கிறோம். हम तो कहते श्री कृष्ण कभी लॉर्ड ऑफ लॉर्ड परमात्मा है. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் இறை தந்தை என்று யாரை சொல்கிறோம்? கிருஷ்ணனுக்கும் மேலானவர் பரமாத்மா. உनको एक मकान दिया गया है. அவருக்கு இந்த வீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. तो एक लैंड लेडी और लैंड लॉर्ड दोनों है. ஆகவே பிதாஸ்ரீ பிரம்மா யார்? லேண்ட் லார்டுன்னு சொல்லலாம், லேண்ட் லேடின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தேகம் என்ற வீட்டை பாபாவுக்கு கொடுத்துட்டார். ஸோ தேகம் என்ற வீட்டை பாபாவுக்கு கொடுத்ததுனால அவர் என்ன ஆயிட்டார்? லேண்ட் லார்ட் ஆயிட்டார். லேண்ட் லேடின்னு என்ன அர்த்தம்? சிவ் பாபா பதி, அந்த பதிக்கு பிரம்மா நாயகன். ஆகவே லேண்ட் லேடின்னு சொல்கிறோம்.
एक मेल भी है फीमेल भी है. இவர் ஆணாகவும் இருக்கின்றார் பெண்ணாகவும் இருக்கின்றார். वंडर है ना, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். போக் लग रहा है. अच्छा बाबा को सभी को याद प्यार दे. இப்போ போக் வைக்க போகிறாங்க. அப்போது எல்லா குழந்தைகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு பாபாவுக்கு அன்பு நினைவு கொடுங்க. खुशी में सलाम बेचते ही बड़े उस्ताद को. குஷிலன்னு சொல்கிறாங்க, சலாம்னு சொல்கிறாங்க. एक रस्म रिवाज, இது கூட ஒரு பழக்கம் என்பதற்கு. जैसे शुरू में साक्षात्कार होते थे ऐसे अंत में बहुत बहलाएंगे. ஆரம்பத்தில் எப்படி பாபா சாட்சாத்காரங்களெல்லாம் காட்டி குஷிப்படுத்தினாரோ அதே போல் இறுதியிலும் நடைபெறும். अबू में बहुत बच्चे आएंगे जो होगा सो देखे जाएंगे. அபுக்கு நிறைய குழந்தைகள் கூட்டமாக வருவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. मीठे मीठे सिगलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தொடர்ச்சியாக ராத்திரி கிளாஸ் 8/4/1968 இரவில் பாபா சொன்ன மகா வாக்கியம். एक ईश्वरीय मिशन चल रही है. இந்த ஈஸ்வரிய மிஷன் என்பது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. जो इतना देव देवताओं का धर्म के होगा वही आ जाए. யார் அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க அவசியம் பாபாட்ட வந்துடுவாங்க. जैसे उन लोगों की मिशन है கிறிஸ்டின் बनाने की. கிறிஸ்டியானிட்டியில் மிஷன் நடத்துகிறாங்க. அவங்களுடைய வேலை என்ன, மற்றவர்களையும் கிறிஸ்துவர்களாக மாற்றுவதற்கு. जो क्रिस्टियन बनते उनके क्रिस्टियन डायनास्टी में सुख मिलता है. அந்த மாதிரி யார் கிறிஸ்துவர்களாக போகின்றார்களோ அந்த கிறிஸ்துவத்தில் உள்ளவர்கள் நிறைய சுகத்தை தர்றாங்க. ஈஸ்வரிய इसलिए கிறிஸ்டின் भी बहुत हो गया. அதனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்டின்ஸ் கூட ஜென்மம் கொடுத்துருக்காங்க. भारतवासी इतने वेतन आदि नहीं दे सकता. यहाँ करप्शन बहुत है. बीच में रिश्ता ना लो तो नौकरी से ही जवाब. பாரதவாசிகள் அந்தளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் என்பதை அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மத்தை பற்றி தெரியல. बच्चे बाप से पूछते इस हालत में क्या करें. ஒவ்வொரு சூழ்நிலையும் குழந்தைகள் அப்பாட்ட வழிமுறை கேட்குறாங்க. கங்கி யுக்தி से काम करो फिर शुभ कार्य में लहा देना. பாபா சொல்கிற யுக்தியாக காரியம் செய்யணும், மேலும் சுபமான காரியத்தில் அதனை ஈடுபடுத்த வேண்டும். रिश्ता न ले तो नौकरी से ही जवाब. சில இடங்களில் லஞ்சம் வாங்கவே இல்லைன்னா ஜாபே போயிடும். அதனால் அவங்க இருக்கிற சீட்டில் நம்ம லஞ்சம் வாங்கணும். இல்லைன்னா அவங்க பேரை சொல்லி வேறு யாராவது லஞ்சம் வாங்கிடுவாங்க. அதுக்காக அந்த நேரத்தில் பாபா என்ன சொல்கிறாரு, பாபாட்ட அந்த மாதிரி நேரத்தில் பாபா நான் என்ன செய்யுதுன்னு வழிமுறை கேளுங்க. பாபா அதுக்கு உண்டான யுக்தி சொல்லி கொடுப்பாரு. ரெண்டாவது பாபாட்ட நான் எப்படி இனி மேற்கொண்டு செய்யணுங்கிற வழிமுறையை கேட்டு செய்யும். यहाँ सभी बाप को पुकारते आकर हम पतितों को पावन बन. இங்கே பாபாவை எல்லாரும் கூப்பிட்றாங்க. பாபா நீ பத்தித்தர்களை பாவனமாக ஆக்க வாருங்கள், லிபரேட் கரோ, விடுதலை செய்யவாங்க. கர் லே ஜாவோ, எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. பாப் ஜரூர் கர் லே ஜாயிங்க. பாபா கட்டாயம் நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. घर जाने के लिए इतना भक्ति आदि कर. வீட்டுக்கு போகிறதுக்காக இவ்வளோ பக்தி செய்கிறாங்க. பரந்து ஜப் பாப் ஆயே தப் ஹி லே ஜா. ஆனால் வீட்டுக்கு நம்ம எவ்வளோதான் பக்தி செய்தாலும் படிப்படியாக இறங்கி தான் வந்துட்டோம். கால சக்கரத்தினுடைய சுழற்சியில் எப்போ பாபா வர்றாரோ அப்போ தான் வீட்டுக்கு போகக்கூடிய வழி நமக்கு சொல்லித்தராரு.
பகவான் ஏகே ஐசனை சபீமி பகவானாக்கன். பகவான் என்பவர் ஒருவர் தான். இப்படி நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்குள்ளேயும் பகவான் வர்றாரு, பகவான் பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. உன்கோ ஆனாகி சங்கம் பர் ஹோத்தாகே. அவர் வர வேண்டியதே சங்கம யுகத்தில் தான். அபி தும் ஐசைசே பாத்தே நகி மானேங்கி ஆகே மான்தே தே. முன்னாடி நமக்கு ஞானம் தெரியாதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒத்துக்கொண்டு. இப்போ நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அபி தும் பக்தி நகி கர்த்தே ஹோனா. ஏன்னா இப்போ நம்ம பக்தி என்பதை செய்வதில்லை. ஞானம் கிடைச்சிருச்சு, பகவான் கிடைச்சிட்டாரு, யாரை தேடிட்டு இருந்தோமோ அவர் கிடைச்ச பிறகு திரும்பி யாராவது தேடுவாங்களா? ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சுருக்கோம், மறந்துடுறோம், அது எங்கே இருக்குன்னு தேடுறோம். தேடின பிறகு அந்த பொருள் கிடைச்சிருச்சு, கிடைச்ச பிறகு திரும்பி தேடுவோமா? தேடுதல் நின்று போயிடும். அதே மாதிரி பக்திங்கிறது என்ன? கடவுளை அடைவதற்குண்டான தேடுதல். அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி தேடிட்டே. இப்போ அவர் அடைவதற்குண்டான வழி கிடைச்ச பிறகு திரும்பி நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. தும் கர்த்தே ஹோ ஹம் பலே பூஜா கர்த்தே தே. ஞானத்துக்கு முன்னாடி நம்மளும் பூஜாரிகளாக இருந்து பூஜை செய்துட்டு இருந்தோம். அப் ஆயா ஹே ஹம்கோ பூஜி தேவதா பனானே கே லியே. இப்போ பாபாவே வந்துட்டாரு நம்மை பூஜைக்குரிய தேவதைகளாக ஆக்குவதற்காக. சிக்கு கோபி தும் சம்ஜாவோ. சீக்கியர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கலாம். காயன் ஹேனா மனுஷ சே தேவதா தேவதாவும் கி மகிமா. கிரந்தத்தில் இந்த மாதிரியான ஒரு பாடல் இருக்குது, மனிதன் தேவதையாக ஆகினான் என்று. பட் அந்த பாடலுடைய பொருள் அவங்களுக்கே தெரியல. தேவதா ரத்திகி சத்தியமே. தேவதைகள் சத்தியத்தில் வாழ்கிறாங்க. அபிஹே கலியுக். இப்போ இருப்பது கலியுகம். பாப் சங்கம் யூப்பர் புருஷோத்தம் பன்னிக்கு சிக்ஷா தேதிகை. பாபா சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்குண்டான கல்வியினை கற்பிக்கிறார். தேவதாகே சபிகா உத்தம் ஹே. தேவதைகள் என்றாலே அனைவரை விட உத்தமமானவர்கள். தப்தோ இத்னி பூஜ்தே ஹே. அதன் விளைவாகத்தான் இவ்வளோ பூஜைகள் நடைபெறுது. ஜின்கி பூஜா கத்தே வஜ்ரூர் கபீத்தே. யாரை பூஜை செய்கின்றார்களோ அவர்கள்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அபிநகி. இப்போ அவங்களாம் இல்லை. சமஸ்தேக் ராஜதானி பாஸ்ட் ஹோ கயா. இவர்களுடைய ராஜ்யம் கடந்த காலமாக ஆகிவிட்டது. அபி தும்ஹோ குப்த. இப்போ நீங்கள் அனைவரும் குப்தமாக இருக்கிறீர்கள். கொய் ஜான்தே தோடிகி ஹே. யாருக்காவது உங்களை பற்றி தெரியுமா என்ன? ஹம் விஸ்வகா மாலிக் பன்னே வாலா ஹே. நாங்கள் தான் விஸ்வத்துக்கே எஜமானர்கள். மாலிக் அப்படிங்கிறது புரிய வைக்கணும். படாய் பர் பூரா அட்டென்ஷன் தேனா ஹே. படிப்பின் மீது நமக்கு முழு கவனம் இருக்கணும். பாப்கோ போத் பியார் சே யாத். பாபாவை மிகுந்த அன்போடு நினைக்கணும். பாபா ஹம்கோ விஸ்வகா மாலிக் பனாத்தே கியூ நஹி யாத். பாபா நம்மளை உலகத்துக்கே அதிபதியாக ஆக்கும்போது அவர் ஏன் நம்ம நினைக்கக்கூடாது? ஃபிர் தெய்வீ குண் பி சாய். அதுக்கப்புறம் தெய்வீக குணங்கள் என்பதும் இருக்க வேண்டும். रूहानी बच्चों को रूहानी बाप व दादा का याद प्यार गुड नाइट और नमस्ते. ஆத்மா மற்றும் ஷரீர குழந்தைகள், வரதானி குழந்தைகள். பாபா நமக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யணும். रूहानी बच्चों को रूहानी बाप दादा का याद प्यार गुड नाइट और नमस्ते. இது இரவு வகுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மற்றும் பிதா ஸ்ரீ பிரம்மாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட், மேலும் நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், இஸ் துனியாமே அப்பனா பஹாரி ஷோ நஹி கர்னி. இந்த உலகத்தில் நம்முடைய புற ஆடம்பரம் என்பது இருக்கக்கூடாது. சம்பூர்ண பாஸ் होने के लिए गुप्त पुरुषा करते. முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் குப்தமான முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ் ரங் பி ரங் துனியா மே ஃபஸ்னா நஹி. அநேக வண்ணங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த அழகில் நீங்கள் மயங்கினா போய் மாட்டிக்குவீங்க.
இதெல்லாம் அழியக்கூடிய அழகு. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான், ரியல் இல்லைங்கிறது நம்ம மனம் புத்திக்கு புரிய வைக்கணும். நஷ்ட மோகாபன் பாப்கா நாம் பாலா கர்ணி. நஷ்ட மோகாவாகி தந்தையின் புகழை பரப்ப வேண்டும். சேவா கர்ணிகி, சேவை செய்ய வேண்டும். சப்கா சௌபாகிய ஜஹானா, அனைவருடைய சௌபாகியத்தையும் விழிப்புணர்ச்சி செய்ய வேண்டும். वरदान दिलाराम बाप की याद द्वारा तीनों कालों का अच्छा बनाने वाला इच्छा मुक्ति भव. திலாராம் தந்தையின் நினைவின் மூலம் 3 காலத்தையும் அச்சா சிறந்ததாக நல்லதாக ஆக்கக்கூடியவர்கள். இச்சா முக்தி பவ, ஆசைகளிலிருந்து முக்தியாகுக. जिन बच्चों की दिल में एक दिलाराम बाप की याद, எந்த குழந்தைகளுடைய இதயத்தில் ஒரு திலாராம் தந்தையின் நினைவுள்ளதோ வக் சதா வாவா கி கீத் காத்தீர், அவர்கள் சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். உன்கே மன் சே ஸ்வப்பன் மே ஹாய் சப்த நஹி நிக்கல் சக்தா, அவர்களுடைய மனதில் அல்லது கனவில் கூட ஐயோ என்ற சப்தம் வராது. क्योंकि जो हुआ वह भी वाह, ஏனென்றால் எது நடந்து முடிந்ததோ அவைகள் அனைத்தும் ஹாஹா. ஜோ ஹோ ரஹா ஹே வக் பி வாஹ், எது நடைபெற்று கொண்டுள்ளதோ அதர்வும் ஆஹா. ஜோ ஹோனே வாலா வக் பி வாஹ், எது நடக்கப் போகின்றதோ அதுவும் ஆஹா. तीनों काल का वाह है अर्थात अच्छे अच्छा, 3 காலங்களும் எப்படிப்பட்ட இருக்கின்றது? ஆஹா ஆஹா. ஆஹா என்றால் என்ன? அச்சா, நல்லது. जहाँ सब अच्छा है वहाँ कोई इच्छा उत्पन्न नहीं हो सकती, எங்கு எல்லாமே அச்சா நல்லதாக இருக்கின்றதோ அங்கு இச்சை ஆசைகள் என்பதே உருவாகாது. क्योंकि ஏனென்றால் अच्छा तब कहेंगे जब सब प्राप्तियाँ हैं, अच्छा நன்றாக இருக்கின்றது எப்போ சொல்வோம்? எப்போ அனைத்து பிராப்திகள் பெறுகிறீர்களோ. பிராப்தி சம்பன்ன ஹுவா இச்சா முக்து பன்னாகி, உங்களுக்குள்ள பிராப்திகள் அனைத்தும் நிரம்பி உள்ளது, ஆகவே இச்சா முக்தியாக ஆக வேண்டும். ஏதாவது தேவை வேணும் அடையணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா என்னாகும்? நமக்கு அச்சாக முடியாது. பாபா எனக்கு வேண்டிய எல்லா பிராப்திகள் கொடுத்துட்டாரு, எனக்குள்ள எல்லா பிராப்தியும் நிறைஞ்சிருக்கு, எல்லாமே இருக்குங்கும்போது இனி தேவைங்கிற தேடுதல் இருக்காது. அப்போது இச்சையிலிருந்து முக்தி அடைஞ்சிடலாம். ஸ்லோகன் संस्कार का ऐसे शीतल बना लो जो जोश और रोब का संस्कार इमर्ज ही न हो. உங்களுடைய சன்ஸ்காரத்தை அந்தளவு சீத்தலமாக ஆக்கி விடுங்கள். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்காது? ஆவேசம் கோபம் என்ற சன்ஸ்காரம் சிறிதளவும் வெளிப்படாது. அவ்வளோ சீத்தலமாக குளிர்ச்சியாக இருந்தால் ஆவேசம் வராது, கோபம் வராது. अव्यक्त इशारा, संपन्न बनने के लिए बाहर मुक्ता की बंधन से मुक्त बनो. சம்பன்னமாக ஆக வேண்டும் என்றால் வெளி நோக்கு முகத்திலிருந்து பந்தனங்களிலிருந்து முக்தி அடையுங்கள். बाहर मुक्ता की रस बाहर से बड़े आकर्षण करता है. வெளிநோக்கு முகத்தின் ரசனைகள் என்பது வெளி தோற்றத்தில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும். வெளியில் கண்ணால் பார்க்குறோம், ஆக எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ செவிக்கு இன்பமாக இருக்குது, எவ்வளோ நாக்குக்கு ருசியாக இருக்குது அப்படின்னு இந்த கவர்ச்சியெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? வெளி ஆக்கர்ஷனில் கொண்டு போயிடுது. एक रस की सूक्ष्म बंधन बन सफलता की मंजिल से दूर कर दे. இந்த ஒரு ரசனைகள் நமக்குள் ஒரு சூக்ஷ்மமான பாண்டேஜ் பந்தனத்தை உருவாக்கி வெற்றி என்ற இலக்கிலிருந்து நம்மை தூரமாக ஆக்கி விடுகின்றது.
इसलिए इसको कैंची लगाओ. ஆகவே இதற்கு என்ன பண்ணோம்? கத்திரிக்கோல் போடுங்க, கட் பண்ணிடுங்க. व्यर्थ और साधारण बोल नहीं बोलो. வீணான மற்றும் சாதாரணமான வார்த்தைகளை பேசாதீர்கள். கம் போலோ, தீரே போலோ, மதுர் और சுகதாய் போலோ. குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், மதுரமாக பேசுங்கள், சுகத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். டிஸ்டர்ப் करने वाला बोल से मुक्त क्रोध मुक्त बनो. டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வார்த்தைகளிலிருந்து முக்தி அடைங்க, குரோது முக்தாக ஆகுங்கள், கோபத்திலிருந்து முக்தி அடையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் அவசியமானது. அதைவிட அவசியமானது மன ஆரோக்கியம். தியானம் அதற்கு உதவுது. Physical fitness is important in life. Mental fitness is far more important. Meditation helps.